कृष्ण भुजे सव्ये वेणुं शिरसुषिकी पीचं कटिताटे भुजे शव्यवेणुं शिरसिकीबिञ्चं कटिताटे दुकूलं नेत्रान्ते सह चरकटाक्षं विददाति कुकूलं नेत्रान्ते सग सरकटाक्षं वितते सदा श्रीमद्वृन्दावन वसति लीला परिचयो श्रीमद्वृन्दावन वसति लीला परिचयो जगन्नाथ स्वामी नयन पथगामी भावातु मे जगन्नाथ स्वामी नया नपत्कामि भावातु मे हरि बोल हरे कृष्ण हरि बोल थैंक थैंक यू माता जी माताजी सूपर हरे कृष्णा माता हरे कृष्णा माता जी हरे कृष्ण हरे நம்ம कृष्ण माता जी பகவத்கீதை ஆரம்பிக்கலாம் யாரோ மியூட்ல இருக்காங்க ஆமா हरे कृष्णा माता जी हरे कृष्णा வேற சவுண்ட் माता வருது जी माता जी हरे कृष्णा माता जी माता வேற जी हरे சவுண்ட் வருது कृष्णा प्रभु जी हरि बोल எல்லாருக்கும் हरे हरे कृष्णा कृष्णा இப்ப சரியாயிடுச்சு யாராவது அவங்க பேக்ரவுண்ட்ல நிறைய சவுண்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மியூட்லயே வச்சுக்கோங்க தேங்க்யூ ஹரி போல் சோ நம்ம பகவத்கீதை 6வது சாப்டர் 29வது ஸ்லோகம் படிக்க போறோம் ரேணுகா மாதாஜி மல்லேஸ்வரி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா பண்ணலாம் माता जी பண்ணுவோம் हरे माता जी कृष्णा माता जी थैंक यू माता जी நன்றி ஹரே மாதாஜி हरे कृष्णा माता जी 29 सर्वभूतस्थमात्मानं அதான் 29 सर्वभूतस्थम् आत्मानं सर्वभूतस्थमात्मानं सर्वभूतस्थम् आत्मानं सर्वभूतस्थमात्मानं सर्वभूतस्थम् आत्मानं सर्वभूतानि चात्मनि सर्वभूतानि चात्मनि सर्वभूतानि चात्मनि सर्वभूतानि चात्मनि सर्वभूतानि चात्मनि सर्वभूतानि सात्मनि ईक्षते योगयुक्तात्मा ईशदे योगयुक्तात्मा ईक्षते योगयुक्तात्मा ईशदे योगयुक्तात्मा ईक्षते योगयुक्तात्मा ईशदे योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः सर्वत्र समदर्शनः सर्वत्र समदर्शनः सर्वत्र समदर्शनः सर्वत्र समदर्शनः सर्वत्र समदर्शनः सर्वभूतस्थमात्मानं सर्वभूतस्थम् आत्मानं सर्वभूतानि चात्मनि सर्वभूतानि सात्मनि ईक्षते योगयुक्तात्मा ईशदे योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः सर्वत्र समदर्शनः हरे कृष्णा माताजी माताजी रेणुका माताजी வாசிக்கிறீங்களா நன்றி மாதாஜி மாதாஜி ஹரே பாக்கியம் ஹரே கிருஷ்ணா
பதம் 29. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈஷ்டதே யோக யுக்தாத்மா சர்வத்ர சமசர்ஷனக. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லா பகவத்கீதை வகுப்பு வந்து எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஸோ நம்ம இன்னைக்கு ஹரே கிருஷ்ண மங்களாசனம் சொல்லிட்டு பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுரன்மிலிதம் தஸ்மை குருவே நமः. நமோ பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்தி சரஸ்வதி गौरवाणी प्रसारणी पाश्चात्य जय श्री श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर ஹரே हरे हरे कृष्ण हरे 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 राम 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे हरे राम இன்னைக்கு பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 6வது அத்தியாயம் தியான யோகம் பதம் 29 பார்த்துட்டு இருக்கோம், படிக்க போறோம் இன்னைக்கு. ஸோ எல்லாரும் ஸ்லோகம் நல்லா படிச்சீங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் ஆச்சு படிக்கிறீங்களா? நான் படிக்கட்டுமா? உண்மை யோகி என்னை எல்லா உயிர்களிலும் என்னில் எல்லா உயிர்களையும் காண்கிறான். உண்மையில் தன்னுணர்வுடையவன் பல புருஷரான என்னையே எங்கும் காண்கிறான். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இந்த தியான யோகத்துல இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, பகவான் என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, எப்படி மனசை அடக்கணும், எப்படி புலன்களெல்லாம் கட்டுப்படுத்தணும், எப்படி ஜட ஆசைகள்லாம் துறந்து எப்படி நம்பிக்கையுடன் உறுதியுடனும் இருந்து இந்த பயிற்சி பண்ணணுன்றத சொல்லிட்டு வந்தாரு இது வரைக்கும். ஸோ அப்படி பயிற்சி பெற்ற ஒரு யோகி, ஒரு பக்குவமடைந்த யோகி, அவர் எப்படி பார்ப்பாரு, அவர் எப்படி நடந்துக்குவாருன்றதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. புரியுங்களா? ஸோ அதாவது இப்ப நம்ம ஒரு பெரிய ஒரு நல்ல வனம் மாதிரி மரங்கள்லாம் நிறைஞ்ச ஒரு காடு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு பிசினஸ் மேன் அங்கே கூட்டு போனோன்னா என்ன நினைப்பாரு அவரு, எவ்வளவு பெரிய இடமா இருக்கு, இங்க வந்து இருக்க மரங்கள்லாம் வெட்டிட்டு ஒரு கம்பெனி கட்டினா ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல லாபம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு யோசிப்பாரு. இதே ஒரு புரோக்கரை கூட்டு போனோன்னு வச்சுங்களேன், அவர் என்ன நினைப்பாரு, எவ்வளவு இடங்கள் இருக்கு, இதெல்லாம் பிளாட் போட்டு வித்தா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பார்ப்பாரு. சரிங்களா? ஆனா ஒரு பக்தரை கூட்டு போனா எப்படி பார்ப்பாரு, இது எவ்வளவு அழகா இருக்கு, இந்த ரம்மியமான இடங்களா இருக்கு, இந்த மரங்கள்லாம் நிறைஞ்ச வனமா இருக்கு, இது வந்து பிருந்தாவனம் மாதிரி இருக்கு, இங்க ஒரு கோயில் கட்டினா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி பார்ப்பாரு. புரியுங்களா? ஸோ ஒரே விஷயத்த பல பேர் வந்து பல விதமா பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதை போல இந்த பக்குவமடைந்த யோகி அவர் எப்படி பார்ப்பாரு அப்படின்றதான் இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு. ஸோ எப்படி பார்ப்பாராம், சர்வபூதஸ்தம் ஆத்மானாம் அப்படின்னா என்னை எல்லா உயிர்களிலும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? ஸோ நார்மலா இப்போ இதை விட்டுருவோம். நார்மலா எப்படி அப்படின்னா யோகத்துல வந்து ஒரு 4 டிகிரிஸ் இருக்கு, 4 லெவல் இருக்கு. புரியுங்களா? ஸோ அந்த 4 லெவல் எப்படி அப்படின்னா, நார்மலா பௌதிகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா உடல் ரீதியா தான் பார்ப்பாங்க. புரியுங்களா? உடல் ரீதியா பார்ப்பாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, இவர் மனுஷன், இவர் வந்து இது வந்து நாய், இது வந்து பூனை, இது வந்து பறவைகள் அப்படின்னு உடல் ரீதியா சூப்பர்ஃபிஷியலா தான் பார்ப்பாங்க. புரியுங்களா? அப்ப அந்த அவங்க வந்து பார்க்கக்கூடிய விஷயம் அந்த அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிதான் இருக்கும். புரியுங்களா? இது வந்து லோயர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுங்களா? ஆனா அடுத்த லெவல்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவர் வந்து என்னது பண்டிதா சமதரிசனான்னு சொல்லி படிச்சோம் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஸோ எல்லா உடல்களையும் எல்லா உயிர்வாழியில இந்த உடல்லையும் என்ன இருக்கு அப்படின்னா, எப்படி ஒரு காரை இயக்குவதற்கு தேவையான ஒரு டிரைவர் தேவையோ அதை போல இந்த உடலை இயக்குவதற்கான ஒரு டிரைவர் யாரு அப்படின்னா இந்த ஆத்மா. ஸோ எல்லா உடல்களையும் உயிர்வாழிகளையும் ஆத்மான்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத அவரு பார்ப்பார். புரியுங்களா? இது வந்து அடுத்த லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுங்களா? ஸோ இன்னும் அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய அவர் என்ன இருப்பாருன்னா, எல்லா உடல், அதாவது எல்லா உடல்களையும் ஆத்மா மட்டும் கிடையாது, அது கூட பரமாத்மாவும் இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறவர். புரியுங்களா? ஸோ இது வந்து ஒரு தேர்ட் லெவல் உள்ளது. அந்த லெவல்ல பரமஹம்சா ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும், கிளியரா தெரியும், இது ஜடம், இது வந்து ஆன்மீகம், இது வந்து
இந்த பௌதிகமான விஷயங்கள் இது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது. அதே போல இந்த விஷயம் ஆன்மீக விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் தரம் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கவங்க தான் யாரு, இந்த சோல் மேட்டர் இதெல்லாம் வந்து தரம் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்க தான் வந்து பரமஹம்ச ஸ்டேஜ்ல இருக்கவங்க. புரியுங்களா? ஸோ இது வந்து இந்த 3வது நிலை. ஸோ அதுக்கு அடுத்த நிலை எப்படி அப்படின்னா 4வது நிலை. அது எப்படி அப்படின்னா எல்லாத்தையுமே கிருஷ்ணரா பார்ப்பாங்க. புரியுங்களா? எல்லாத்தையுமே வந்து பகவானா பார்ப்பாங்க. இப்ப சைத்தன்ய மகாபிரபு இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவர் வந்து மேகத்தை பார்த்தாரு, கொஞ்சம் கருமேகத்தை பார்த்தாருன்னா உடனே என்ன பண்ணுவார், கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவோட நிலைப்புல முடியும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவார் எக்டசில. அடுத்து ஏதாவது ஒரு நதியோ ஏதோ ஒண்ணு பார்த்தாருன்னா என்ன ஆகும், உடனே இது யமுனையில வந்து கிருஷ்ணர் எவ்வளவு பாஸ்டமிஸ் பண்ணாருன்றதை அதை நினைச்சு அப்படியே விழுந்துருவாராம். சரிங்களா? சோ பசுக்கள் கன்றுகள்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுவாராம், கிருஷ்ணரை வந்து நினைச்சுக்குவாராம். புரியுங்களா? சோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து என்ன பண்ணக்கூடிய ஒரு பகவானை காணக்கூடிய ஒரு நிலை வந்து இது வந்து ஹையர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லப்படுது யோகத்துல. புரியுங்களா? சோ இது வந்து 4th லெவல். சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்வபூதஸ்தம் ஆத்மானம் அப்படின்னா எல்லா உயிர்களையும் ஆத்மானா பரமாத்மா. புரியுங்களா? சோ பரமாத்மாவை காண்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எப்படி அப்படின்னா பகவானுடைய புருஷாவதாரம் பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? மகாவிஷ்ணு, காரணோதசாய் விஷ்ணு, கார்போதகசாய் விஷ்ணு, ஷீரோதசாய் விஷ்ணு சொல்லி 3 விஷயங்கள் நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். காரணோதசாய் விஷ்ணு மகாவிஷ்ணுவா இருக்கு. அவருடைய மூச்சு காட்டுல இருந்து தான் பல விதமான அண்டங்கள் வந்து உருவாகுதுன்னு சொல்லி பாக்குறோம், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அது மட்டும் இல்ல, அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் போய் உயிர் கொடுக்குறாரா கார்போதசாய் விஷ்ணுவா உள்ள போய் உயிர் கொடுக்குறாரு அந்த ஒவ்வொரு அண்டங்களுக்கும். புரியுங்களா? அது மட்டும் இல்ல, எல்லா அணுக்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் அந்த கார்போதசாய் நுழையிறாரா. யாரா நுழையிறாரு அப்படின்னா ஷீரோதசாய் விஷ்ணுவா பரமாத்மாவா எல்லா அணுக்களுக்குள்ளேயும் நுழையிறாராம். அது மட்டும் இல்ல, 84 லட்சம் வகையான உயிர்வாளிகளையும் படைச்சு என்ன பண்றாரு, அதுக்குள்ளேயும் பரமாத்மாவா நுழையிறாராம். புரியுங்களா? சோ இப்படி இதுதான் என்னது சர்வபூதஸ்தம் ஆத்மானா அப்படி சொல்றாங்க. புரியுங்களா? சோ எல்லா உயிர்வாளிலையும் பகவான் வந்து பரமாத்மாவா இருக்காருன்ற ஒரு பார்வை இருக்குமா யாருக்கு, இந்த ஒரு பக்குவம் அடைந்த ஒரு யோகிக்கு. புரியுங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இங்க ஒரு யோகியோட இது. புரியுங்களா? சோ அடுத்தது வந்து சர்வபூதானி சாத்மனி அப்படின்னா எண்ணில் எல்லா உயிர்களையும் காண்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. அவர்ல வந்து எல்லா உயிர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது இப்ப இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் பினாமினான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இயற்கை நிகழ்வுகள் எல்லாமே வந்து எதை சார்ந்து இருக்குன்னா அதுவா தன்னிச்சையா நடக்கல. புரியுங்களா? ஆனா எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா பகவானுடைய கட்டளைக்கேற்ப அதெல்லாம் வந்து என்னது இயங்கிக்கிட்டு இருக்கு. புரியுங்களா? எல்லாமே வந்து பகவானை டிபெண்ட் பண்ணி இருக்கு. புரியுங்களா? உதாரணத்துக்கு காலையில சன்ரைஸ் ஆகுது, சூரிய உதயம் ஆகுது, சூரியன் மறையிறது, சந்திரன் வந்து உதிக்குது மறையிறது, ஸோ பயிர்கள்லாம் விளையிறது, ஸோ பழங்கள்லாம் பழுக்கிறது, பூக்கள்லாம் பூத்து குலுங்குறது, இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ தன்னிச்சையா நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, இது எல்லாமே வந்து என்னது பகவானுடைய கட்டளை, பிரகிருதிக்கு பகவான் கட்டளை கொடுத்துருக்காரு. புரியுங்களா? ஸோ அதனால இதெல்லாம் வந்து என்னது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் ஸோ ஆல் த ஜீவா ரெஸ்டிங் இன் மீ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது எல்லா ஜீவாங்களும் என்னது எண்ணில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? ஸோ உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு இந்த கண்டி மாலை போட்டிருக்கேன், இந்த கண்டி மாலை போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கண்டி மாலை எல்லாம் அந்த துளசியை வச்சு என்ன பண்றாங்க, ஒரு நரம்பு இருக்கு இல்லையா, அந்த நரம்புல வச்சு கோர்த்திருக்காங்க இல்லையா. ஆனா அந்த நரம்பு தெரியறது இல்லை வெளியே. புரியுங்களா? பாக்குறது கண்டி மாலை துளசி மாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுங்களா? ஆனா அந்த உள்ள இருக்க அந்த நரம்பை உருவிட்டா என்ன ஆகும், எல்லா துளசியும் என்ன ஆகும், பீட்ஸும் என்ன ஆகும், கீழே உழுந்துரும். ஸோ அதை போலதான் பகவான் வந்து இந்த எல்லா இயக்கங்களுக்கு பின்னாடி இருந்து அவர் தான் இருக்கிறார். சரிங்களா? ஸோ அவர் இல்லாட்டினா இந்த இயக்கங்கள் எதுவுமே இருக்காது, இந்த பிரபஞ்சமே இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனாலதான் என்ன சொல்றாரு, எவ்ரி திங் ரெஸ்டிங் ஆன் மீ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு யோகிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. இது வந்து செகண்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுங்களா? சர்வபூதானி சாத்மனி அப்படின்னு. அடுத்து வந்து என்னது சர்வத்திர சமதர்சனக அப்படின்னா ஈஸ்வர யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்சனக அப்படின்னா சர்வஸ்திர சமதர்சனக, அதாவது
எல்லாத்தையும் பரமபுருஷன் என்னையே எங்கும் காண்கின்றான் அப்படின்னு சொல்லி சமமாக காண்கின்றான் சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதாவது எப்படி அப்படின்னா ஒரு ஒரு பக்த யோகி எப்படி இருப்பாரு பார்ப்பாரு அப்படின்னா எல்லாத்துலயும் வந்து என்னது பகவான தான் பரமாத்மாவை பார்ப்பாரு. அவருக்கு தெரியும் அந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்றது தெரியும். புரியுங்களா? ஏன் அப்படின்னா இப்ப நம்ம உடம்புல வந்து ஆத்மா இருக்கு. ஸோ இந்த உடம்புல என்ன நடக்குன்றதுக்கு இந்த ஆத்மா மட்டும் தான் தெரியும். புரியுங்களா? இப்ப எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வயிறு பசிக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு புரியாது. புரியுங்களா? ஆனா பகவான் எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மா இருக்கிறதுனால அவரால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொள்ள முடியுமா? புரியுங்களா? அவரால் எல்லாத்தையும் வந்து உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய ஆத்மாவால உணர முடியாது. இதை வந்து ப்ராப்பரா அறிஞ்சிருக்கக்கூடியவன் தான் இந்த யோகி. புரியுங்களா? ஸோ இதை சொல்றாங்க, இது வந்து எல்லாத்துக்கும் சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுங்களா? அதாவது பகவான் வந்து எல்லா உயிர்களிலும் சமமாக பார்க்கிறாராம். ஈவன் ஒரு பக்தர் அல்லாதவர் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு நான் டிவோட்டி கூட இருக்காருன்னா அவருக்கு கூட என்ன பண்றானா, அவருக்கு தெரியாது அவருக்குள்ள பரமாத்மா இருக்காருன்றது அந்த நான் டிவோட்டிக்கு. ஆனா அவருக்குள்ளேயும் பகவான் இருந்துட்டு அவரையும் வழி நடத்திக்கிட்டு இருக்காராம் பகவான். புரியுங்களா? ஸோ எல்லாத்தையும் பகவான் வந்து சமமா பாவிக்கிறார். புரியுங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் தேவையான உணவு. புரியுங்களா? ஸோ இப்போ 1945 பாரதியார் பாடினார் என்ன, 30 கோடி முகமுடையாள் சொல்லி சொன்னாரு. அப்போ வந்து மக்கள் தொகை 30 கோடி தான் இருந்துச்சான். அப்பவும் எல்லாத்துக்கும் உணவு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப என்னாச்சு, அதோட ட்ரிபிள் டைம்ஸ் 148 கோடி இருக்காங்க இந்தியாவில. ஸோ இப்ப ட்ரிபிள் டைம்ஸ்க்கு மேல இருக்காங்க. அப்பவும் வந்து எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு பகவான், உணவு வந்து ஏற்பாடு பண்றாரு. புரியுங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, என்னது பகவான் என்ன சொல்றாரு, நான் தான் வந்து என்னது அகம் பீஜ பிரதா பிதா அப்படின்னு சொல்றாரு. நான் தான் என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் விதையளிக்கும் தந்தையாவேன்னு சொல்றாரு. புரியுங்களா? ஸோ அவர் தான் என்னது தந்தையா இருக்காரு, எல்லாத்துக்கும் உணவு கொடுத்து தாயா இருக்காரு, எல்லாத்துக்கும் உற்ற நண்பனா இருக்காரு, வெல்விஷரா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் சமமா பகவான் வந்து எல்லாத்தையும் சமமா பாக்குறாருன்றத உணர்ந்தவர் தான் யாரு, இந்த தேர்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஒரு பக்குவம் அடைந்த யோகி மூணாவதா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னதுன்னா சர்வத்திர சம தர்ஷனக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுங்களா? ஸோ இப்ப இந்த ஆத்மாக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியான ஆத்மா. புரியுங்களா? ஸோ ஆனா பகவான் வந்து எல்லாருடைய உடம்புலையும் இருக்காருன்னு சொல்லி பாக்குறோம். புரியுங்களா? ஸோ நம்மெல்லாம் வந்து என்ன சிங்குலர், நம்மலாம் வந்து என்னது ப்ளூரல். ஆனா பகவான் வந்து சிங்குலர். புரியுங்களா? பகவான் வந்து ஒருத்தர் தான். ஆனா அவர் வந்து தன்னை எல்லா இடத்துலயும் விரிச்சுக்கிறார். தன்னை விரிவரங்கம் செஞ்சு என்ன பண்றாரு, எல்லா உயிர்வாளிகளுடைய இருதயத்திலும் இருக்கிறார். புரியுங்களா? ஆனா நம்மளால தனிப்பட்ட ஆத்மாவால அது முடியாது. புரியுங்களா? ஸோ அதனாலதான் நம்ம வந்து பல இதா இருக்கிறோம், பல உடல்கள்ல இருக்கிறோம் ஆத்மா. புரியுங்களா? ஆனாலும் பகவான் வந்து ஒரே ஒருத்தர் தான். புரியுங்களா? அவர் வந்து தன்னை விரிச்சிக்கிறார். புரியுங்களா? எப்படி உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப சன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நிறைய பக்கெட் வச்சோம்னா என்ன ஆகும், தண்ணி வச்சு. ஸோ எல்லா பக்கெட்லயும் என்ன பண்ணும், சூரியனுடைய அந்த பிம்பம் தெரியும். புரியுங்களா? ஸோ அதை போல பகவான் வந்து தன்னை விரிச்சிக்கிறார். ஆனா சூரியன் வந்து ஒண்ணுதான். புரியுங்களா? ஸோ அதை போல பகவான் ஒருத்தர் தான். ஆனா அவர் வந்து தன்னை விரிவங்கம் செய்து என்ன சொல்றாரு, எல்லா உயிர்வாளிகளுடைய இருதயத்திலும் இருக்கிறார். புரியுங்களா? இருந்து என்ன பண்றாராம், அவருக்கு நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. புரியுங்களா? ஸோ ஈவன் சிவன், பிரம்மா, யமதர்மன் எல்லாருமே சிவன்ல தொடங்கி சின்ன எறும்பு வரைக்கும் எல்லாமே என்னது பகவானுடைய இதுலதான் இருக்கான். அதுதான் வந்து என்னது சர்வபூதஸ்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுங்களா? சர்வபூதானி சாத்மனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, சர்வத்திர சமதர்ஷனக எல்லாத்தையும் வந்து பகவான் சமமா பாக்குறாருன்னு சொல்லி பகவான் சமமா இருக்கிறாரு, ஈக்குவலா இருக்காருன்றத அந்த பார்வையோட இருப்பாராம் ஒரு யோகி. புரியுங்களா? ஸோ ஒரு பக்குவம் அடைந்த யோகி. ஸோ அப்போ ஒரு பக்குவமடைந்த யோகிக்கு 3 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், 3 பார்வை இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. என்னென்ன பார்வை அப்படின்னா, சர்வபூதஸ்தம் ஆத்மானம், எல்லா உயிர்வாளிகளிலும் பரமாத்மா இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அடுத்து என்னது, எல்லாம் வந்து தன்னிச்சையா இயங்குறது கிடையாது, எல்லாமே வந்து பகவானை சார்ந்துதான் இருக்கு, எல்லாம் வந்து பகவான்ல தான் இருக்குன்றத இது வந்து 2வது அண்டர்ஸ்டாண்டிங். சர்வபூதானி சாத்மனி சர்வத்திர சம தரிசனம்னா பகவான் எல்லாத்துக்கும் சமமாதான் எல்லாத்துக்கும் வந்து ட்ரீட் பண்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் நியூட்ரலா தான் இருக்காரு சொல்லி அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியவர் தான் வந்து என்னது ஒரு பக்குவமடைந்த யோகி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல
பகவான் சொல்றாரு. புரியுங்களா? இந்த 3 விஷயங்களை இங்க சொல்றாரு. இனி அடுத்து வர ஸ்லோகங்களையும் அவர் நடவடிக்கை எப்படி இருக்குன்றத சொல்ல போறாரு. ஸோ அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பகவான் வந்து நமக்கு வந்து அது மட்டும் இல்ல, பகவான் என்னவா இருக்காராம், நமக்கு வந்து குருவா கூட இருக்காராம். ஏன்னா இங்க இந்த ஆத்மாவுக்கு வந்து வேதங்களை கொடுத்து என்ன பண்றாரு, அதை படிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாராம், என்கிட்ட வரவுக்கு அவரிடம் வந்து சேர்வதற்கு உண்டான வழியும் நமக்கு காமிக்கிறாரு. அதை வந்து ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் இந்த ஆத்மாவோட ஒரு ஃப்ரீவில், தனி சுதந்திரம் கொடுத்துருக்காரு. புரியுங்களா? ஸோ யாரெல்லாம் பகவானுடைய கட்டளை ஏத்துக்கிட்டு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி அவரை குருவா ஏத்துக்கிட்டு போறோமோ என்ன பண்ண முடியும், பகவானை சென்றடைய முடியும். இல்லாட்டினா என்ன பண்ண முடியும், இங்கே வந்து மாயாவுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 விஷயம் தான், ஒன்று கிருஷ்ணருக்கு சர்வ் பண்ணணும், இன்னும் மாயாவுக்கு சர்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி ஒரு நாட்டில் சில ரிபல்ஸ்லாம் கூட இருப்பாங்க. புரியுங்களா? அதாவது இந்த நக்சலைட் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, ரிபல்ஸ், அவங்க வந்து எகென்ஸ்ட் கவர்மெண்ட் இருப்பாங்க. ஆனாலும் என்ன பண்றாங்க, அவங்களும் கடைசியில யாரோட கண்ட்ரோல்ல வராங்க அப்படின்னா அந்த கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் வராங்க. சப்போஸ் அவங்களை பிடிச்சி ஜெயில போட்டாலும் அந்த ஜெயிலுன்றது என்னது, இந்த கவர்மெண்டோட ஒரு சக்தி தான். புரியுங்களா? ஸோ எப்படியும் அவங்க வந்து தேர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் தான். புரியுங்களா? ஸோ அவரும் வந்து என்ன பண்றாரு, அந்த கவர்மெண்டோட சக்தி கீழே தான் இருக்கிறாரு, ஒரு ரிபலா இருந்தாலும். சரிங்களா? ஸோ அதை போல நம்ம மாயாதேவிக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், பகவானுடைய கட்டளையை கீழ்ப்படியாம மாயாதேவிக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என்னது, மாயாதேவி யாரு, பகவானுடைய ஒரு சக்தி தான். புரியுங்களா? ஸோ அப்பவும் நம்ம என்னது, பகவானுக்கு தான் சேவை பண்ணிட்டு இருக்கோம். புரியுங்களா? அப்பவும் வந்து என்னது, நம்ம வந்து நித்திய சேவனா தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு புரியறது இல்லை. புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி பகவான் வந்து எல்லாத்துக்கும் சமமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரியுங்களா? ஸோ இந்த 3 லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் யாரு, ஒரு பக்குவமடைந்த யோகியோட பார்வையா இருக்கும், விஷனா இருக்கும் சொல்லி இந்த பகவான் சொல்றாரு. ஸோ ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்றேன். ஸோ அடுத்து நம்ம ஹரே கிருஷ்ணா நம்ம அஜி. ஓகே, நம்ம அடுத்து வர பாகவதம் போயிடலாமா? ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல 22வது சாப்டர் பார்க்க போறோம். அதாவது கன்னி கோபியர்களின் ஆடைகளை திருடுதல். புரியுங்களா? ஸோ பகவான் வந்து கோபியர்களோட ஆடைகளை வந்து திருடுறாரு, எப்படின்றத பார்க்கலாம். புரியுங்களா? ஸோ நேற்று கிளாஸ் எல்லாம் என்ன பார்த்தோம், நம்ம பகவான் வந்து அந்த இளைய காலத்துல எப்படி அழகா தன்னுடைய புல்லாங்கல் இசையால எல்லாத்தையும் வசீகரிச்சாருன்னு சொல்லி பார்த்தோம். புரியுங்களா? ஸோ அதனாலதான் பகவானுக்கு பேரு வந்து என்னது, வேணுகோபாலன் பேரு, வம்சிதாரன் பேரு, முரளிதரன் பேரு. புரியுங்களா? ஸோ ஏன்னா அந்த 3 வகையான புல்லாங்குழல் வச்சிருப்பாராம், வேணு, முரளி, வம்சி, 3 விதமான புல்லாங்குழல் வச்சிருப்பாராம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு புல்லாங்குழலையும் ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் பண்ணுவாராம். இப்போ பசுக்களை கூப்பிடணும்னா பசுக்களுக்குன்னு தனியா ஒரு புல்லாங்குழல் வாசிப்பாரு. சரிங்களா? கோபியர்களை கூப்பிடணும்னா அதுக்கு தனியா புல்லாங்குழல் யோசிப்பாராம். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற போல பகவானுக்கும் திருநாமங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? வம்சிதரன், வேணுகோபாலன், முரளிதரன் அப்படிலாம் பகவானுக்கு பலப்பட்ட நாமங்கள் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல இன்னைக்கு இந்த சாப்டர்ல என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ அந்த 70 காலம் முடிஞ்சு அந்த ஹேமந்த் ருன்னு சொல்லுவாங்க, அதாவது குளிர்காலத்தோட ஆரம்பம். ஸோ அந்த ஆரம்ப காலத்துல பிருந்தாவனத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கோபியர்கள்லாம் மனமாகாத இளம் கோபியர்கள். அப்படிங்களா? 10ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோபியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துர்கா தேவியை நினைச்சு என்ன பண்ணுவாங்களாம், விரதம் இருப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னா, தனக்கு நல்ல ஒரு கணவன் வாய்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், அந்த விரதம் இருப்பாங்களாம். புரியுங்களா? ஸோ அப்ப அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெறும் பருப்பும் அரிசியும் கலந்து ஒரு வேக வச்ச வெறுமன ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்களாம். புரியுங்களா? ஸோ இது வந்து ஒரு நோன்புக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அன்னம் சொல்லி சொல்லப்படுது. புரியுங்களா? ஸோ நம்ம எப்படி ஏகாதசிக்கு வந்து சாம அரிசியை யூஸ் பண்றோமோ அதை போல அவங்க வந்து அந்த அந்த நோன்பு காலத்துல அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். புரியுங்களா? அந்த அன்னத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். சரிங்களா? ஸோ காத்தியாயினி விரதம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ காத்தியாயினா துர்காவோட இன்னொரு பேர் தான் வந்து காத்தியாயினின்னு பேர்.
சரிங்களா? ஸோ அந்த மாதிரி யமுனை நதிக்கரையில வந்து என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா, அந்த காத்தியாயனி தேவிய ஒரு மண்ணிலேயே கூட உருவகமா செஞ்சு என்ன பண்ணுவாங்களாம், வழிபடுவாங்களாம். சரிங்களா? ஸோ எப்படி வழிபடுவாங்களாம் அப்படின்னா, அதாவது அவங்க என்ன வேண்டுகோள் அப்படின்னா, ஒரே வேண்டுகோள் என்னது, நந்தகுமாரனாய கிருஷ்ணர் வந்து எங்களுடைய கணவரா வரணும். அப்படிதான் நாங்க வந்து அவங்களதான் அவரை வந்து மணக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், அந்த காத்தியாயிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க. சரிங்களா? பிரார்த்தனை பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா. மியூட் பண்ணிக்கங்க. ஸோ ரொம்ப மனமுருகி வேண்டிக்குவாங்களாம். அந்த ஒரு மாதம் விரதத்தை வந்து, அதாவது இந்த பீரியட் வந்து என்ன சொல்லுவாங்க, நவம்பர் டு டிசம்பர் அந்த பீரியட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மாசம் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி தீவிரமா விரதம் இருக்கிறாங்க. யாரு, அந்த கோபியர்கள், மனமாகாத அந்த கோபியர்கள்லாம். சரிங்களா? ஸோ அப்படி பிரார்த்தித்தனால என்ன பண்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து பரமாத்மா எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால அவரால் புரிஞ்சிக்க முடியுது இந்த கோபியர்களோட மனசை. சரிங்களா? ஸோ அதனால அவர்களோட விருப்பத்தை வந்து பூர்த்தி செய்யணும்னு சொல்லி பகவான் விரும்புறாரு. சரிங்களா? ஸோ கிருஷ்ணர் வந்து கணவரா வரணும்ன்றது அவங்களோட ஆசை இல்லையா? ஸோ அந்த விருப்பத்தை வந்து பூர்த்தி செய்ய விரும்புறாராம் கிருஷ்ணர். ஸோ அப்ப ஏன்னா பகவானுக்கு எல்லாருடைய மனசையும் புரிய முடியும். ஏன்னா அவர் வந்து யோகேஸ்வரர். சரிங்களா? ஸோ யோகத்தோட ஒரு சித்தியில ஒரு வந்து என்னன்னா, மற்றவங்களோட மனசை நம்மளால அறிய முடியும். சரிங்களா? ஸோ ஏன்னா அவர் யோகேஸ்வரன். சரிங்களா? அதனால பகவானால புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது அந்த எல்லா யுவதிகளோட, கோபியர்களுடைய மனசையும். சரிங்களா? ஸோ அதனால இந்த கோபியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலங்காத்தால என்ன பண்ணுவாங்க, அந்த யமுனை நதியில போய் குளிக்க போவாங்களாம். அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி போய் குளிக்க போவாங்களாம். குளிக்க போறதுக்கு முன்னாடி எப்படி போவாங்களா அப்படின்னா, தன்னுடைய ஆடைகள்லாம் களைஞ்சிட்டு அப்படியே தான் உள்ள போவாங்களாம். ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் குளிக்கிற இடத்துல வந்து ஆண்கள் எப்பவுமே வரமாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே காலையெல்லாம் கரையில வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே உள்ள போயிருவாங்க. எல்லாம் கூட்டமா பெண்கள் எல்லாம் கோபியெல்லாம் உள்ள போய் குளிக்க போவாங்க. சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் என்ன பண்றாராம், இந்த கோபியர்கள்ட்ட வந்து அவங்களுக்கு அவங்க பிரார்த்தித்த அந்த விஷயத்தை கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்றாரு, கிருஷ்ணரும் தன்னுடைய தோழர்களோட அங்க வந்துடுறாரு. ஆனா கிருஷ்ணன் மட்டும் தனியா வந்து என்ன பண்றாராம், அந்த கோபியர்கள் அந்த அவங்க களைஞ்சிட்டு வச்சிருந்த அந்த ஆடைகள்லாம் என்ன பண்றாராம், எல்லாத்தையும் எடுத்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிறாராம். சரிங்களா? ஸோ பக்கத்துல இருந்த மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாரு, சிரிச்சுக்கிட்டு சொல்றாராம் எல்லா கோபியர்களையும் பார்த்து, ஆஹ் எல்லா கோபியர்களையும் பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க வந்து உங்களோட ட்ரெஸ் எல்லாம் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. நீங்க வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வேணும்னா என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரா வந்து என்கிட்ட வந்து கீழே வந்து விழுந்து வணங்கி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதே வந்து நீங்க வந்து இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? அந்த ட்ரெஸ்ஸை நீ வாங்கிட்டு போகணும்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? ஆனா இந்த எல்லா கோபிகளும் தண்ணிக்குள்ள இருக்காங்க. கிருஷ்ணர் வந்துட்டாருன்னு என்ன பண்றாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் உடம்ப மறைக்கிறதுக்காக இன்னும் தண்ணிக்குள்ள போறாங்க. போய் உடம்ப மறைச்சிட்டு உட்காந்து நிக்கிறாங்க. புரியுங்களா? ஸோ ரொம்ப நேரம் நிக்க முடியல. கிருஷ்ணர் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புரியுங்களா? ஸோ ரொம்ப நேரம் நிக்க முடியல அவங்களால உள்ள. ஏன்னா யமுனை நதியில வந்து குளிர் பயங்கரமா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த குளிரை தாங்கிட்டு ரொம்ப நேரம் நிக்க முடியல. அதனால கோபியர்கள்லாம் சொல்றாங்க, கிருஷ்ணா நீ செய்யறது சரி கிடையாது. நீ வந்து ஒரு நந்தகுமாரோட பையன், ஒரு கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்த பையன், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோபியர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணர் விடுற மாதிரி தெரியல. சரிங்களா? நீங்க வந்து நான் சொல்றதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நீங்க தான் வேண்டியிருக்கீங்க இல்லையா? என்ன வேண்டியிருக்கீங்க, நான் வந்து கணவனா வரணும் நீங்க வேண்டியிருக்கீங்க இல்லையா? ஸோ அப்ப நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, கோபியர்கள் என்ன சொல்றாங்க, நான் வந்து உன்னுடைய சேவகி தான். ஆனா இப்ப வந்து செய்யக்கூடிய செயல்லாம் செய்ய சொல்றியே, இது வந்து நல்லா இருக்குமா? இல்லாட்டினா நான் வந்து உங்க அப்பாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நந்த மகாராஜிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோபியர்கள். ஆனாலும் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ரொம்ப அடமண்டா இருக்காரு. இல்ல, நீங்க வந்தே ஆகணும். நீங்க எங்க அப்பாட்ட போய் சொன்னாலும் பரவாயில்ல, அவர் வயதானவர் தான், அவர்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க வந்து கட்டாயம் என்கிட்ட தனித்தனியாளா வந்து என்கிட்ட, அது மட்டும் இல்ல என்னது, 2 பேரும் எல்லா கையையும் தூக்கிக்கிட்டு வந்து என்கிட்ட வந்து இந்த ஆடையை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? அப்ப நான் உங்களை முழுசா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? சோ கிருஷ்ணர் இங்க ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு நமக்கு தோணலாம். ஒரு பௌதிகமா ஒருத்தர் பார்க்க நான் கூட அப்படிதான் நினைச்சேன். என்னடா ஆரம்பத்துல அதான் படிக்கும் போது, என்னடா அவர் கிருஷ்ணர் பகவான், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்கள்கிட்ட வந்து ஒரு அப்படியே நிர்வாணமா வர சொல்றாரு, இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட எப்படி இருக்கும், எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பங்கள்லாம் இருந்தது. புரியுங்களா?
ஆனா பகவான் வந்து அங்க இந்த லீலை பண்ணும்போது அவருக்கு வயசு என்ன 7 வயசு தான், சரிங்களா? ஸோ 7 வயசுல எந்த மாதிரியான ஒரு காம எண்ணங்கள் இருக்கும்? நார்மலா பௌதிகமா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட அந்த காம எண்ணங்கள் இருக்காது, புரியுங்களா? ஆனா பகவான் வந்து இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், புரியுங்களா? அவருக்கு வந்து இந்த குணங்களோட தாக்கத்தினாலதான் நமக்கு என்ன வருது? காமம், குரோதம் எல்லாமே வருது இல்லையா? ஆனா பகவான் வந்து நிர்குணங்களுக்கு 3 குணங்களும் அப்பாற்பட்டவர், புரியுங்களா? அவருக்கு இந்த காமம்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, புரியுங்களா? ஆனாலும் பகவான் என்ன பண்றாரா, ஏன் அப்படி சொல்லி செய்ய சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெண் வந்து கணவரை அடையணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கணவருக்கு முன்னாடி தான் என்ன பண்ண முடியும்? அந்த பெண் வந்து ஆடை இல்லாம இருக்க முடியும், புரியுங்களா? சோ ஏன்னா இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? காத்தியாயிட்டு வேண்டுறாங்க, கிருஷ்ணர் தான் எனக்கு கணவரா வரணும்னு. சோ அப்ப என்ன பண்றாரு? கிருஷ்ணர் வந்து இந்த பெண்களை வந்து என்னைய கணவனா ஏத்துக்கிட்டு நீங்க வந்து உன்னுடைய உன்னுடைய ஆடை இல்லாம நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. என்னை கணவனா ஏத்துக்கிடணும்னா அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. யார்கிட்ட? இந்த கோபியர்கள்ட்ட, சரிங்களா? சோ அப்ப அந்த கோபியர்கள் என்ன பண்றாங்க? ஏன்னா கோபியர்கள் வந்து எல்லாமே அவங்ககிட்ட கிடையாது. அதாவது இந்த காமம், கோபம், இந்த குரோதம், இந்த இது எல்லாமே வந்து அவங்ககிட்ட கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்துதான். என்னது? இந்த வெக்கம்ன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்துதான், புரியுங்களா? சோ அந்த விஷயத்த வந்து எடுக்கணும்ன்றதுக்காக தான் என்ன பண்றாரு பகவான், நீங்க வந்து இந்த ஆடை இல்லாம என்கிட்ட வந்து அதுவும் கையை தூக்கிட்டு வந்து நிக்கணும். சரண்டர். அதாவது சரண்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம கையை தூக்கிட்டு தானே போவோம் இல்லையா? அது போல நீ என்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, புரியுங்களா? அது எப்படி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து தன்னுடைய அம்மா முன்னாடி ஆஹ் ஆஹ் நிர்வாணமா போறதுக்கு என்ன ஆகும்? எதுவும் கூச்சப்படுமா? கூச்சப்படாது இல்லையா? அது பாட்டுக்கு வரும் அம்மா முன்னாடி இல்லையா? அதை போல பகவான் தான் வந்து என்னது நமக்கு தாயா இருக்கிறாரு, தந்தையா இருக்கிறாரு, எல்லாமும் அவரா இருக்காரு, புரியுங்களா? சோ அப்ப அவர் முன்னாடி வர்றதுக்கு எந்த விதமான கூச்சமும் இருக்கு தேவையில்லை அப்படின்னு தான் பகவான் சொல்றாரு, சரிங்களா? சோ அந்த கோபியர்கள்லாம் சொல்றாங்க. அப்ப அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, என் முன்னாடி வர முடியலன்னு சொல்றீங்களா, அப்புறம் எப்படி நீங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நீங்க எப்படி ஆத்துக்குள்ள போனீங்க, யமுனைக்குள்ள போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப வந்து சொல்றாங்க கோபியர்கள், அப்ப நாங்க வரும்போது யாருமே கிடையாது, இப்ப நீ இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, புரியுங்களா? சோ அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, நான் எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கேன், நான் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு, புரியுங்களா? நான் எப்பவும் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன், அப்ப நீங்க வந்து எப்பவுமே நிர்வாணமா தான் தெரியுறீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு, புரியுங்களா? சோ எப்படி ஒரு குழந்தை வந்து அம்மா முன்னாடி எப்படி ஆடை இல்லாம இருக்கு இருந்தாலும் ஒரு கூச்சப்படாதோ அதை போல வாங்கன்னு சொல்லி பகவான் சொல்றாரு, புரியுங்களா? சோ நீங்க உண்மைக்கே என்னுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு எனக்கு நித்தியமான சேவை பண்ணணும்னா அப்படின்னா, நான் உங்களுக்கு கணவனா வரணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, நான் கிட்ட கட்டளையை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. பகவான் சொல்லும் போது என்ன, அவர் 7 வயசு தான், புரியுங்களா? சோ இதை நம்ம வந்து ஒரு விரசமா எடுத்துக்க கூடாது, புரியுங்களா? பகவான் என்ன பாக்குறாரு அப்படின்னா, அந்த கோபியர்கள் இந்த ஆடையை வந்து எப்படி பாக்குறாரு அப்படின்னா, பௌதிக பற்று, புரியுங்களா? நமக்கு இருக்கக்கூடிய அந்த பௌதிக பற்று, ஃபால்ஸ் ஈகோ, இந்த வெக்கம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாராம், களைய சொல்றாராம், புரியுங்களா? சோ இதையெல்லாம் இது 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 மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கு, இதையும் களைஞ்சிட்டு நீங்க என்கிட்ட வந்து சரணாகதி அடைங்க, நான் வந்து உங்களை அப்படியே ஏத்துக்கிறேன்னு சொல்லி பகவான் வந்து சொல்றாரு, புரியுங்களா? அதுக்காக தான் அந்த ஆடைகளையும் களைஞ்சிட்டு வர சொல்றாரு, புரியுங்களா? சோ இதை வந்து ஒரு பௌதிகவாதி பார்த்தாருன்னா என்ன பண்ணுவாரு, ரொம்ப தப்பா தான் பேசுவார், புரியுங்களா? கிருஷ்ணர் என்ன இப்படிலாம் கடவுள்னு சொல்றாங்க, அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றவாரா, ஒரு கடவுள் இப்படிலாம் பண்ணலாமா அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, புரியுங்களா? சோ ஆனா அது உள்ள இருக்கக்கூடிய அர்த்தங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுங்களா? ஒரு பக்தனா இருந்துக்கிட்டு, புரியுங்களா? சோ அதான் இங்க பகவான் சொல்றாரு. சோ அதே போல எல்லா பெண்களும், எல்லா கோபியர்களும் என்ன பண்றாங்க, கையை தூக்கிட்டு வந்து பகவான் முன்னாடி நிக்கிறாங்க, சரணாகதி அடைகிறாங்க. பகவான் வந்து எல்லாத்துக்கும் அந்த ஆடைகளை கொடுத்து என்ன பண்றாரு, அவரை வந்து ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு, அடுத்த இளையோதிர் காலத்துல வந்து நீங்க வந்து எல்லாரும் என்னை வந்து கணவரை அடைவீங்கன்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸும் கொடுக்குறாரு, சரிங்களா? ஸோ இதுல வந்து ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்றாரு, நீங்க வந்து ஆடை இல்லாம இந்த யமுனை நதிக்குள்ள போனீங்க இல்லையா, அப்ப அதனால அந்த வருண பகவான் வந்து கோச்சிக்கிட்டாரு. நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் வந்து அப்படியே கீழே வந்து விழுந்து வருண பகவான் நினைச்சு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து சாந்திப்படுத்துறதுக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதையும் வந்து எல்லா கோபியர்களும் வந்து செய்யறாங்க, புரியுங்களா? ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சிக்ஷா குரு சொன்னவர் எப்படின்னா, வீட்டில் நம்ம ஈவன் நம்ம பாத்ரூம்ல குளிக்கும் போது கூட என்ன பண்ணுவோமா, வந்து கோவணம் கட்டிக்கிட்டு தான் குளிக்கணும், புரியுங்களா? ஏன்னா எல்லா நம்ம வந்து
யாரும் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை வந்து எல்லா தேவர்களும் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, கண்காணிச்சுட்டு இருக்காங்களாம். சூரியன், சந்திரன், அஷ்டதிக்பாலர்கள், அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு எல்லா ஒரு 25,000 தேவர்கள் வந்து நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அப்படிங்களா? ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் யாரும் நம்மளை பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனாலதான் நமக்கு என்ன பண்றோம், தப்பு செய்யறோம். சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் மேல யார் இருக்கா? பகவான் பரமாத்மா இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ அதனால பகவான் என்ன சொல்றாரு, நீங்க வந்து வர்ண பகவானை வணங்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஸோ ஈவன் நம்ம பாத்ரூம்ல நம்ம வீட்டுல குளிச்சாலும் கூட என்ன பண்ணணுமா, பெண்களும் சரி ஆண்களும் சரி மறைச்சிட்டு தான் குளிக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது சாஸ்திரத்துல. சரிங்களா? ஸோ அது அது அப்படி இல்லாம வீட்லயே அப்படி இருக்கும்போது பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒரு ஆறோ ஜீவ நதிகளோ புண்ணிய நதிகளோ இதாகும் போது என்ன கூடாது, எப்பவும் நம்ம வந்து ஆடைகளோட தான் குளிக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இப்படி அவங்களோட அவங்களோட நடவடிக்கையின் மூலமா கிருஷ்ணர் திருப்தி அடைந்து என்ன பண்றாரு, அவங்களை எல்லாம் போக சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய தோழர்களோட சேர்ந்து போறாரு. போய் அப்படியே என்ன பண்றாராம், எல்லா கூட்டிட்டு வந்த கன்றுகள் எல்லாம் என்ன பண்றாரு, யமுனையில வந்து நீர் பருக வைக்கிறாங்க. அதே போல இவரும் அவருடைய தோழர்கள் என்ன பண்றாங்க, யமுனை நதியில நீரை பருகிட்டு என்ன பண்றாங்க, அப்படியே இளைப்பாடுறாங்களாம். அந்த பகவான் வந்து அந்த நிகழ்ச்சிகளை கோபிகளிருந்து திருடின அந்த ஆடை திருடின அந்த விஷயங்களை அசை போட்டுக்கிட்டே என்ன பண்றாராம், அப்படியே அங்க யமுனை நதியில உட்காந்து அவருடைய அன்றைய காலை பொழுது வந்து கழிஞ்சதுன்னு சொல்லி இந்த இதோட முடிகிறது இந்த சாப்டரு. ஸோ இதுதான் இந்த ஆடை திருடுறதுல உள்ள ஒரு விஷயம். இதை வந்து நம்ம தப்பா புரிஞ்சிக்க கூடாது. சரிங்களா? ஒரு பௌதிகவாதி மாதிரி. சரிங்களா? ஸோ நான் இதோட நம்ம நிறுத்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. இல்லை எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் நீங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, அந்த 4 வகை மனிதர்கள் சொன்னீங்க. ஒன்று வந்து உடல் சம்பந்தப்பட்டவர், இன்னொரு ஆத்மா, அதுக்கு அடுத்தது இறை சார்ந்த, மூன்றாவது ஒண்ணு சொன்னீங்களா, அது என்னது? மூன்றாவது இருக்கிறது வந்து அதாவது எல்லா இடத்துலையும் வந்து பகவானை காணக்கூடியவர், எல்லாத்தையும் பகவானை காணக்கூடியவர். சரிங்களா? அவர் தான் வந்து அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியவர். சாரி, இது வந்து அது ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷனு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கு வந்து பரமஹம்ச ஸ்டேஜ். அவங்களுக்கு வந்து தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, எது ஜடம் எது ஆன்மீகம் அப்படின்றத பகுத்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லா அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அது அந்த பரமஹம்ச ஸ்டேஜ் தான் வந்து நெக்ஸ்ட் லெவல், தேர்ட் லெவல் சொல்லி சொல்றாங்க. பரமஹம்சர் 4வது லெவலா 3வது லெவலா? மூணாவது லெவல். சரி சரி, தேங்க்யூ. 4வது லெவல் வந்து எல்லாத்துலயும் பகவானை பார்க்கக்கூடிய ஒரு சைத்தன்ய மகாபிரபு உதாரணம் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துலயும் எங்கேயும் வந்து பகவானை காணக்கூடிய ஒரு நிலை, அண்டர்ஸ்டாண்டிங், ஹையர் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? சரிம்மா. அரே நன்றி நன்றி நன்றி. இந்த கிருஷ்ணலீலை வந்து எத்தனாவது அத்தியாயத்துல வருதுன்னு சொன்னீங்க? 22வது அத்தியாயம்னு சொன்னீங்க. 22ல எந்த வால்யூம்? அதாவது 10வது காண்டோ பிரபு. இது நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து 10வது காண்டத்துல உள்ள விஷயங்கள் தான். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. 10வது காண்டத்துல உள்ள 22வது சாப்டர். சரி சரி. ஹரே கிருஷ்ணா. தரு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அப்போ டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம ரீகேப் போலாமா பிரபு? ஓகே. சந்தேகம் எதெல்லாம் ரீகேப் பண்ணுங்க. ஓகே பிரபுஜி. இன்னைக்கு நம்மளுக்கு செண்பக மாதாஜி வந்து ரீகேப் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 6ல இருந்து பதம் 29ல இருந்து தியான யோகம் பாக்குறோம். பக்குவப்பட்ட யோகி எப்படி இருப்பார் என்பது. ஒரு பக்குவப்பட்ட யோகி வந்து பௌதீகமாக செயல்படுவார், உடல் ரீதியாக அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், எல்லா உயிர்களையும் மாதாஜி அப்படி கிடையாது. ஒரு பக்குவப்பட்ட யோகி வந்து பௌதிக உடல அந்த மாதிரி செயல்பட மாட்டார். புரியுங்களா? சோ அது வந்து ஒரு இந்த அந்த யோகத்துல வந்து ஒரு 4 நிலைகள் சொல்றாங்க. அதுல வந்து லோயஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுதான் பிரபு. அப்புறம் செகண்ட் வந்து எல்லா உயிர்களையும் ஆத்மா இருக்கின்றதுன்னு செகண்ட். தேர்டு வந்து எல்லா உயிர்களும் ஆத்மா மட்டுமில்லை பரமாத்மாவும் செயல்படுகிறார். ஃபோர்த், எல்லாத்தையும் கிருஷ்ணராகவே பார்க்கிறார் பக்குவம் அடைந்த யோகி.
அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. எல்லாத்தையும் சமமாக பார்ப்பவர்கள் பகவான். அதாவது பகவான் வந்து விதையாகவும் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறார் என்றதை சொல்லியிருக்கீங்க. எல்லாமும் பகவானை சார்ந்துள்ளது. பகவான் நமக்கு வேதங்களை கொடுத்து குருவாகவும் இருக்கிறார். இது வந்து நம்ம பகவத்கீதையில பார்த்தது. பாகவதம் வந்து 22 சாப்டர்ல நம்ம பகவான் வந்து கோபியர்களின் ஆடைகளை திருடுவதை பத்தி சொல்லியிருக்கீங்க. இளம் கோபியர்கள் நல்ல கணவனை வேண்டி காத்தியாயனி தேவியை வந்து மண்ணில் செய்து வழிபட்டார்கள். அவர்கள் வந்து அதோட கோல் என்னன்னா கிருஷ்ணரை வந்து கணவராக அடையறதுக்காக அந்த விரதத்தை வந்து மேற்கொண்டாங்க. கோபியர்கள் வந்து குளிக்க செல்லும் போது அவர்களின் ஆடைகளை வந்து கிருஷ்ணர் வந்து திருடிட்டு போய் மரத்துல உட்காந்துட்டு அங்கிருந்து கோபியர்கிட்ட வந்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ்லாம் வேணும்னா நீங்க என்னிடம் வந்து கையை தூக்கிட்டு வந்து சரணாகதி அடையணும், அப்பதான் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. கோபியர்கள்லாம் வந்து அச்சம் கொண்டு இன்னும் தண்ணியில போயிட்டு ஒளிஞ்சாங்களே தவிர அவங்க மேல வரல. அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா, நீங்க தான் வேண்டினீங்க, அந்த வேண்டிய வரம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க வந்து மேல வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவரு 7 வயசு குழந்தையா இருந்ததுனால கிருஷ்ணரு ஒரு அம்மா கிட்ட எப்படி ஒரு குழந்தை கூச்சப்படாதோ அந்த மாதிரி நீங்க வந்து சரணடையணும், அப்பதான் வந்து பகவான் வந்து அவங்களுக்கு எல்லாம் கணவனா கிடைப்பாரு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அதுக்கும் வந்து அடுத்த இலையுதிர் காலத்துக்குள்ள நீ என்ன வந்து நீங்க கணவனா அடைவீங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரு. கடைசியா வந்து கோபியரெல்லாம் அனுப்பிவிட்டு அவருடைய தோழர்களுடன் சேர்ந்து சந்தோஷமாக இந்த விஷயத்த வந்து அவரு அசை போட்டாருன்ற அப்படி ஸ்டோரியை முடிச்சிருக்கீங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் ஹரே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. பிரபுஜி வேற ஏதாவது ஆட் பண்ணுமா? இல்ல மாதாஜி. ஓகே பிரபு, ஓகே. நம்ம இப்போ வாஞ்சாக்கள் பேர் சொல்லிடலாமா பிரபு? இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இந்த கதையில கிருஷ்ணரை வந்து ஒரு பௌதிகவாதி பாக்குற மாதிரி பார்க்கக்கூடாது, சரிங்களா? அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம், சரிங்களா? ஸோ அது தவிர்த்து இந்த கோபியர்களுடைய ஆடையை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணதுன்னா, அந்த நம்ம பௌதிக பற்று மற்றும் அந்த ஃபால்ஸ் ஈகோ, அது மட்டும் இல்லாம இந்த வெக்கம், இது போன்ற பௌதிக விஷயங்கள்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக தான் பகவான் வந்து அந்த ஆடைகளை வந்து களைய சொல்றது. இந்த ஆடைகளை வந்து அதுக்கு கம்பேர் பண்றாங்க, சரிங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்கணும் இந்த இதுல ஸ்டோரியில. வெறுமனே வந்து ஆடையில இதுக்கு திருடிட்டாரு, அவர் மேல உட்காந்து வந்து கையை தூக்கிட்டு வர சொன்னாரு அப்படின்லாம் அந்த மாதிரி புரிஞ்சிக்க கூடாது, சரிங்களா? ஸோ இதில் உள்ள விஷயங்கள் அதுதான். சாதாரண ஒரு ஆள் பார்த்தாருன்னா இதை என்ன பண்ணுவாரு, கிருஷ்ணரை வந்து ரொம்ப தப்பா புரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி புரிதல் இருக்கக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ண. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. அப்புறம் பிரபு வாணி பேசுறேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அதாவது ட்ரெஸ் இல்லாத குளிக்கிறதுனா எல்லா கடவுள்களும் சூரியன் சந்திரன் எல்லாரும் பார்க்குறாங்கன்றதுக்கு அது குறிக்கோள் சொல்லி தான் இந்த கதையே உருவாச்சுன்ற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுங்க இல்லாத நீங்களும் குளிக்கக்கூடாது அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு அவரு. அது ஆமா, எல்லாருக்கும் அது அறிவுறுத்துற மாதிரி அதுதான் மெயின் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப நான். நிறைய வைஷ்ணவர்கள்லாம் வந்து அப்படிதான் குளிப்பாங்க. நம்ம ஈவன் வீட்டுல பாத்ரூம்ல குளிச்சாலும் கோணம் ஒரு கட்டிட்டு தான் சின்ன குளிப்பாங்க. துண்டாவது கட்டிக்கிட்டு குளிக்கணும்னு ஆமா, சொல்லுவாங்க. கட்டி தான் குளிப்பாங்க, சரிங்களா? ம், ம். ஏன்னா எல்லாரும் அவங்க பார்க்கறது. குளிக்க தண்ணி ஊத்தும் போதே எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, அவங்க கங்கை, யமுனை ம். அந்த மாதிரிதான் அந்த புண்ணிய நதிகளை நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, குளிப்பாங்க. ஸோ அப்ப அந்த வீட்டுல புண்ணிய கரெக்டா. நதிகள் வரும்போது நம்ம வந்து நிர்வாணமா இருக்கக்கூடாதுன்றதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமா. அதுக்குதான் வலியுறுத்துற மாதிரி இந்த கதை. நன்றி பிரபு. தேங்க்ஸ் அரே மாதாஜி. கரெக்ட் மாதாஜி. இந்த பாயிண்ட் ஆக்சுவலி பிரபு தெரியும், ஆக்சுவலி பிரபு மறந்துட்டாங்க போல. ஆக்சுவலி அதான் நலக்குபேரா கூட மரமா போறாங்க. ஓகே, ஆக்சுவலி தண்ணி எங்க குளிச்சா கூட ஒரு ட்ரெஸ் இல்லாம குளிச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பிறவி வந்து மரமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு மாதாஜி வேதத்துல. பிரபு கதை சொல்லும் போது இந்த பாயிண்ட் சொன்னாரு மாதாஜி. ஓகே 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 மாதாஜி, சூப்பர். அதனால எப்பவுமே அது ஒரு கான்சியஸ்ல வச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. வனஜா மாதாஜி ஏதோ கேட்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி சொல்லுங்க. பிரபு, நீங்க சொன்ன விஷயத்த ஒரே வாக்கியத்துல எடுத்துக்கணும்னா, பெண்கள் எந்த அளவுக்கு கடவுள் பக்தியில நம்ம இருந்தாலும் அந்த கூச்சன்ற ஒரே ஒரு விஷயத்தால மட்டும் முழு சரணகதியா கிருஷ்ணரை சென்று அடைய முடியாது, கணவரா கிருஷ்ணரை நம்ம அடைய முடியாது அப்படின்றதுக்காக, அந்த கூச்சத்தை போக்குறதுக்காக மட்டும், அந்த நாணத்தை போக்குறதுக்கான விஷயமா மட்டும் இந்த ஆடைகளை களவாடுற விஷயமா எடுத்துக்கலாமா பிரபு? அதுவும் ஒரு பாயிண்ட் தான் மாதாஜி. அதாவது அந்த ஆடைகள் வந்து எதுக்கு கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, அந்த பௌதிக பற்று பிளஸ் வந்து அந்த வெக்கம், அது மட்டும் இல்லாம இந்த ஃபால்ஸ் ஈகோ, புரியுங்களா? இதுக்கு வந்து ஒப்பிடுறாங்க. அந்த அந்த இதெல்லாம் களைஞ்சிட்டு, ஏன்னா ஒரு பெண் வந்து சும்மா சாதாரணமா வந்து உடைய கலைக்க முடியுமா? கலைய முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் களைஞ்சிட்டு அதெல்லாம் விட்டுட்டு வராங்கன்னா அப்படிதான் என்ன பண்ண முடியும்? சரணாகதியோட ஒரு ஹையஸ்ட் லெவல், புரியுங்களா? ஸோ அதை இண்டிகேட் பண்றதுக்காக தான் சொல்றாங்க அந்த மாதிரி. நார்த் சைட்ல எல்லாம் அந்த சன்னியாசி முனிவர் இவங்கெல்லாம் ஆடை இல்லாம சுத்துறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் இதோடைய குறிக்கோள் தான் போல பிரபு. இல்ல, அது வந்து அது ஒரு லெவல் ஆஃப் இது மாதாஜி. அவங்க வந்து அந்த பாடிலி கான்செப்ட்ல இல்லை கிடையாதுன்றதுக்கே நம்ம சொல்ல வந்தோம். அது இருக்காங்க, புரியுங்களா? நன்றி பிரபு. அவங்க லெவல் வேற, அவங்க கான்சியஸ்னஸ் வேற, புரியுங்களா? ஸோ நம்ம பௌதிக கான்சியஸ்ல இருக்கோம். நம்ம வந்து பௌதிகமா இருந்துகிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஒரே ஒரு சின்ன சந்தேகம் பிரபுஜி. நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே அக்செப்டபிள் பிரபுஜி. கிருஷ்ணரா பாக்குறோம். அது எல்லாமே ஓகே. ஒரே ஒரு சின்ன கேள்வி, தவறா இருந்தா மன்னிச்சிருங்க பிரபுஜி. திரௌபதி வந்து அவங்களும் கைய எடுத்து கும்பிட்டு சரணாகதி அந்த மாதிரி கோவிந்தான்னு சொல்லும் போது ஆடைய கொடுத்தாரு. திரௌபதிக்கு ஆடைய களைஞ்சதுனாலதான் அந்த துச்சாதனம் ட்ரை பண்றதுனாலதான் இந்த போரே உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியும் கதை போகுது. பகவானுடைய லீலைகளை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது, புரியுங்களா? அந்த ஒரு இடத்துல ஆடையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, கையை தூக்குனதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல இங்க கையை தூக்கிட்டு ஆடை இல்லாம வாங்கன்றாரு, புரியுங்களா? ஸோ ரெண்டுமே பார்த்தா கான்ட்ராடிக்டரியா இருக்கும் இல்லையா? ஆனா அதான் வந்து என்னது, பகவான் லீலைகளை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது, சரிங்களா? ஈவன் பிரம்மாவே கூட என்ன பண்றாராம், பல ஆயிரம் வருடங்கள் வந்து தவமா இருந்துட்டு கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானை வந்து கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாராம், புரியுங்களா? ஸோ சரணாகதியிலோட லெவல் வந்து அங்க அங்க திரௌபதி வந்து எல்லா ஆடையும் கையை விட்டுட்டு தூக்குறா. இங்க வந்து என்ன பண்றாங்க, ஆடை இல்லாம வாங்கன்னு சொல்லி சொல்றாரு, புரியுங்களா? ஸோ பார்க்கறதுக்கு ரெண்டும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். பட்டு பகவானுடைய லீலை, அவர் என்ன வேணாலும் செய்யலாம். அவர் வந்து இண்டிபெண்ட், புரியுங்களா? அவர் வந்து சுதந்திரமானவர். அவர் எதை வேணாலும் செய்யலாம். அவரை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது, புரியுங்களா? நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து டிபெண்ட், புரியுங்களா? யாராச்சும் சார்ந்து தான் இருப்போம், புரியுங்களா? அப்போ அதனால நம்ம வந்து அவரை கேள்வி கேட்க நிலையில கிடையாது. பகவான் முழு சுதந்திரமானவர், சரிங்களா? ஸோ அவர் எப்படி வேணாலும் செய்யலாம், சரிங்களா? அவர் எது செய்யறா தர்மம். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் வைக்கிறேன், ஹாஸ்பிட்டல் போகணும், அழியாச்சு. நான் கிளம்புறேன் மாதாஜி. ஓகே மாதாஜி. பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. செய்தி இருக்கா தர்ணா மாதாஜி? வேற எதுவும் முக்கிய செய்தி இருக்கா? நான் கிளம்புறேன். இல்ல மாதாஜி, இந்த வாஞ்சா காலத்துல சொல்லிட்டு கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு, அவ்வளவுதான் மாதாஜி. அந்த அனௌன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், கேட்டுப்பாரு. மணி ஆயிட்டு. பிரபு, நம்ம அப்ப வாஞ்சா காலத்துல சொல்லிடலாமா பிரபுஜி? ஓகே. வாஞ்சா கல்பதருப்யச்ச கிருபா சிந்துப்யவச்ச பதிதானாம் பாவனேச்ச நமः. கோடி வைஷ்ணவருக்கு சில பக்தவாக்கு மகாராஜ் கௌர பிரேமானந்தி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.